நான் வந்து இன்னைக்கு ஒரு மொபைலை யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால், நான் ஒருத்தருக்கு எஸ்எம்எஸ் பண்ணுறதுக்கு ஒரு மெசேஜ் அனுப்புறதுக்கு குட் மார்னிங் அப்படின்ற மெசேஜ் அனுப்புறதுக்கு நான் டிசைட் பண்ணிட்டேன். நான் அந்த மொபைலை கையில் எடுத்துறேன், நான் வந்து குட் மார்னிங் அப்படின்ற மெசேஜை அனுப்பிட்டேன், அவ்வளோதான். நான் குட் மார்னிங்ன்ற மெசேஜை அனுப்பிட்டு அதுக்கப்புறம் விட்டுட்டேன் அப்படின்னு சொன்னால், இது என்னுடைய கண்ட்ரோலில் இருக்குன்னு அர்த்தம், என்னுடைய லிமிட்டேஷனில் இருக்குன்னு அர்த்தம். ஆனால் என்னுடைய கண்ட்ரோலுக்கு மீறி நான் சொல்ல போனது குட் மார்னிங் தான், நான் சொல்ல போனது காலை வணக்கம் தான். ஆனால் நான் என்ன பண்ணுறேன்னா, அடுத்து கிளம்பிட்டீங்களா, குளிச்சிட்டிங்களா, சாப்பிட்டீங்களா, எத்தனை மணிக்கு ஆஃபீஸு, இன்றைக்கி என்ன ப்ரோக்ராம், எங்கே போயிட்டுருக்கிறீங்க, அப்படியா ஈவினிங் மீட் பண்ணலாமா, இது எதுவுமே என்னுடைய அஜெண்டாவில் என்னுடைய பிளானிங்கில் இல்லை. ஆனால் என்ன பண்ணுது அப்படின்னா, என் கையில் இருக்கிற ஃபோன், என் கையில் இருக்கிற சோசியல் மீடியா என்னை எங்கே கொண்டு போகுது அப்படின்னா, என்னுடைய லிமிட்டேஷனை தாண்டி. ஆமென். யோசேப்பை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், அவன் எடுத்த ஒரு தீர்மானம், என்னுடைய லிமிட்டை நான் எப்பவும் என்ன பண்ண மாட்டேன் அப்படின்னா. இந்த சத்தத்தை கேட்குற எந்த பிள்ளையாக இருந்தாலும் இன்னைக்கு நீங்கள் யோசிச்சு பாருங்கள், உங்கள் மொபைல் உங்கள் கண்ட்ரோலில் இருக்குதா, சோசியல் மீடியா உங்களுடைய லிமிட்டேஷனில் இருக்குதா? எனிவே எதுவாக இருக்கலாம், எஸ்எம்எஸ் இருக்கலாம், ஒரு வீடியோவாக இருக்கலாம், நீங்கள் என்ன பார்க்குறதா இருக்கலாம். நான் அதை என்னுடைய கண்ட்ரோலில் வச்சுருக்கிறேன் பாஸ்டர், நான் என்னுடைய கையில் வச்சுருக்கிறேன் பாஸ்டர், நான் பேச மாட்டேன்னா பேச மாட்டேன். பாருங்கள், நிறைய பேர் இதை ரொம்ப வரைமுறைக்கு மிஞ்சி பயன்படுத்துறதுனால தான் இன்னைக்கு ரகசியங்களை நிறைய பேர் மூடி மறைக்கவே முடியாது. உங்கள் ஃபோனில் நீங்கள் ரெக்கார்ட் பண்ணுற ஆப்ஷனை போடாட்டா கூட, உங்கள் மொபைலில் பேசுகிறதா பொதுவாக ஆப்போசிட்டில் இருக்கிற ஒருத்தர் ரெக்கார்ட் பண்ணால் உங்களுக்கு நியூஸ் சொல்லும், உங்களுடைய கால் ரெக்கார்ட் பண்ணப்படுதுன்னு சொல்லும். ஆனால் அந்த நியூஸே வராமல் நீங்கள் ஒருத்தரிடத்துல ஃபோன் பண்ணி பேசிகிட்டு இருக்கும்போது, உங்கள் அனுமதி இல்லாமல், உங்களுக்கு தெரியாமல் உங்களுடைய காலை நீங்கள் பேசுகிறத ரெக்கார்ட் பண்ண முடியும். சிலர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், வாட்ஸ்அப்பில் பேசுகிற கால் வந்து ரெக்கார்ட் ஆகாதில்ல, நான் அதனால ஃபோன் காலில் பண்ணுறதில்ல, நான் வாட்ஸ்அப்பில் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. இல்லை, உங்கள் மொபைலில் இருந்து நீங்கள் என்ன பேசினாலும், அது வாட்ஸ்அப்பில் பேசினாலும் எதில் பேசினாலும், உங்கள் பர்மிஷன் இல்லாமல் இன்னொருத்தரால் அவங்க ஃபோனில் ரெக்கார்ட் பண்ண முடியும் நீங்கள் பேசுகிறத. சிலர் ரொம்ப கவனமாக இருங்க, சிலர் டக்குன்னு பேசிடுறாங்க, நிறைய பேசிடுறாங்க. நீங்கள் பேசின கால்ஸை மட்டும் ரெக்கார்ட் பண்ணி ஒரு நாள் உங்கள் முன்னாடி போட்டு காமிச்சாங்கன்னு வச்சுங்களேன், மூணாவது ஒருத்தர் கேட்டாங்கன்னு வச்சுங்களேன், உங்களை ரொம்ப தப்பாக நினைப்பாங்க. உங்க பேரை நீங்க கெடுத்துருவீங்க, உங்க ரகசியங்கள் உங்களை விட்டு போயிடும். அதனால தான் ஒரு தேவனுடைய பிள்ளை, ஆண்டவரே எனக்கு இன்னைக்கு ஒரு கிருபை தாங்க, 666 இதை ஆரம்பிச்சிருச்சு, இதை நீங்க லிமிட்டேஷன் இல்லாம நீங்க பயன்படுத்திட்டீங்கன்னா, ஒரு நாள் சத்துரு எங்க பிடிப்பான் அப்படின்னு சொன்னா, இந்த இடத்துல வந்து உங்களை பிடிச்சிருவான். என் கையில் இருக்குப்பா, உன்னுடைய எவிடன்ஸ் என் கையில் இருக்குப்பா. அதனால இன்னைக்கு ஃபர்ஸ்ட் ஒரு தீர்மானம் எடுப்போம். என்ன தீர்மானம் எடுக்க போறோம்னா, இந்த மொபைலை நான் எப்படி தான் யூஸ் பண்ணுவேன்? சத்தமா சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, இம்மட்டும் வா, மிஞ்சி வராதே.